என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பங்குச்சந்தைகள் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தது. பட் இன்னைக்கு பரவாயில்ல, மார்க்கெட் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை. காலையில் கேப் அப் பண்ணாங்க, கொஞ்சம் ஒரு 50-100 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. அவ்வளோதான், உடனே அப்படியே ஒரு நல்ல செல்லிங் வந்தது, ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பையிங் வந்து தொடர்ந்து மார்க்கெட் வந்து 23,600க்கு மேலேயே தான் ஹோல் டே ட்ரேட் நடந்தது. முன்னெல்லாம் எக்ஸ்பைரி டேனா நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி ஒன்றும் பெருசாக வாலட்டிலிட்டி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னென்ன நல்ல விஷயங்கள், என்னென்ன கெட்ட விஷயங்கள் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நல்ல விஷயம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். நேற்று நிஃப்டி வந்து மேலே போயிருந்தது, ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கும் நிஃப்டி ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது 2 நாள் தொடர்ந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம்னா, எவ்ரிடே மார்க்கெட்டை அடி நடித்து ஒரு 23,000 2 தடவை உடச்சி ஒரு பெரிய கலைபுரம் பண்ணதில் இந்த மாதம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. இப்போது ஒரு 2 நாள் தொடர்ந்து பங்குச்சந்தைகள் மேலே போயிருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடியும் சில தடவையில் வந்து ஒரு 2 நாள் தொடர்ந்து பங்குச்சந்தைகள் மேலே போயிருக்கு. ஆனால் யூனிஃபார்மாக மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த தடவை 2 நாளாக தொடர்ந்து மேலே போயிட்டாலும் பங்குச்சந்தைகள் கீழே விழாது அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு சில இண்டிகேட்டர்ஸ். அது வந்து இந்தியா விக்ஸ். பங்குச்சந்தைகள் மேலே போகும்போது எப்பவுமே இந்தியா விக்ஸ் வந்து குறையணும், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அது குறைஞ்சதுன்னா ஓரளவு நம்பிக்கையோடு இருக்கலாம். பங்குச்சந்தைகள் மேலே போகும்போது இந்தியா விக்ஸை மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் வந்துடும். ஸோ இந்த 2 நாளாக தொடர்ந்து மார்க்கெட் மேலே போனது ஒரு பாசிட்டிவ். இந்த 2 நாளுமே வந்து இந்தியா விக்ஸ் குறைஞ்சிருக்கிறது இன்னொரு பாசிட்டிவ். இது ரெண்டும் பாசிட்டிவ். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று பங்குச்சந்தைகள் மேலே போயிருந்தாலுமே அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்து அது கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னா அதில் ஒரு ஷார்ட் கவரிங் வந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும்தான் மேலே போயிருந்தது. ஜூனியர் நிஃப்டி அல்லது நெக்ஸ்ட் 50 சொல்லுவாங்க, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ப்ராடர் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ராடர் மார்க்கெட் நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியும் மேலே போயிருக்கு, ப்ராடர் மார்க்கெட், மிட் கேப், ஸ்மால் கேப், ஜூனியர் நிஃப்டி எல்லா பங்குகளும் இன்றைக்கி ஓரளவுக்கு 1% மேலே போயிருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட் ரெக்கவரி இன்றைக்கி தான். அது வந்து மூணாவது ஒரு நல்ல விஷயம். அதே போல் இந்துஸ்தான் யூனிலீவர் ரிசல்ட் வந்தது நேற்று சாயங்காலம். இன்றைக்கி காலையில் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் காலங்கத்தால் ஒரு 70-80 ரூபாய் இறங்கிச்சு. 70-80 ரூபாய் இறங்கிட்டு அது அப்படியே ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய இறங்கிடுச்சு. அதனால் இது பெருசாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேலே பார்த்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி செக்டர் வந்து ரெக்கவர் ஆனது ஒரு நல்ல விஷயம். சரி, இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் அது எப்பவுமே இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்தில் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னுவாங்க. ஒரு தடவை பங்குச்சந்தை விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய கெட்ட செய்திகள் தொடர்ந்து வந்துன்னே இருக்கும். முதல் கெட்ட விஷயம் இந்த எஃப்ஐஐ செல்லிங். கண்ணை முடியுன்னு எஃப்ஐஐ செல் பண்ணினே இருக்கிறாங்க. இன்னைக்கு 5,500 கோடி ரூபாய் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி மாதம் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் 60,000 கோடி செல் பண்ணவங்க இன்றைக்கி ஒரு 5,500 கோடி செல் பண்ணி 65,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு செல்லிங் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 5 ட்ரேடிங் செஷன் இருக்குது ஜனவரி மாதம் எக்ஸ்பைரிக்கு. ஜனவரி மாதம் முடியறதுக்கு 6 ட்ரேடிங் செஷன் இருக்குது. இதே லெவலில் போனால் இந்த 1,00,000 கோடி அப்படிங்கிற டார்கெட்டை அடைஞ்சாலும் அடையலாம், சொல்ல முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அந்த எக்ஸ்பைரிக்கு க்ளோஸ் ஆகும் பார்த்தா இன்னும் அதிகமான செல்லிங் இருக்கும். அதை பற்றி நான் அப்புறமா ஒரு விவரமான வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து இந்த லாஸ்ட் எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி டேக்கு வந்து செல்லிங் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ எஃப்ஐ செல்லிங் ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அது சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்ட்ராடே லோவில் வந்து ஒரு 50 ரூபாய் மேலே போச்சு நேற்று. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் க்ளோசிங். அதே போல் ரிலையன்ஸ் இன்றைக்கி நெகட்டிவ் க்ளோசிங். ரிசல்ட்டு ஒரு போன வாரம் வந்தது, ரிசல்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் மேலே போச்சு. அந்த என்டையர் 60 ரூபாய் 70 ரூபாய் கெயின் வந்து கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட். இப்போ திரும்ப
அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? அதே போல் ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், அது வந்து 1340 ரூபா வரைக்கும் போயிருக்கு போன செப்டம்பர் அக்டோபரில். அதுக்கப்புறம் அங்கேருந்து 1050 ரூபா, அது கிட்டத்தட்ட 300 ரூபா ஆல்ரெடி இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் இறங்குது. ஸோ ரிசல்ட் வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா இறங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து இறங்கிக்கின்னு இருக்குது. அதாவது ஒரு நல்ல ரிசல்ட் வந்தால் ஒரு நாள் ஏறுது, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற மாட்டேங்குது. கெட்ட ரிசல்ட் வந்தால் ஒரு நாள் இறங்குது, அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து 950 வரைக்கும் வந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 1340லேருந்து 950னா கிட்டத்தட்ட 400 ரூபா, கிட்டத்தட்ட 35%. 35%, அதுவும் இவ்வளவு பெரிய கம்பெனி ஆக்சிஸ் பேங்க்கு. இதெல்லாம் வந்து ஒரு அன்இமேஜினபிள் ஃபாலாக இருக்குது. அப்புறம் ஒரு புதிய செய்தி சொன்னாங்க இன்றைக்கி. அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் செல்லிங் வர ஆரம்பிச்சுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதமும் நல்ல செல்லிங்கு. இது ஜனவரி மாதம், இது 4வது மாதமாக நல்ல செல்லிங் இருக்குது. இன்ஃபேக்ட்டு ஜனவரி மாதம் 1,15,000 கோடி விற்றாங்க எஃப்ஐஐஸு. இப்போ இது வரைக்கும் 65,000 கோடி விற்றுக்கிறாங்க. ஸோ இது ஒரு மோசமான மாதமாக தான் இருக்க போகுது. தொடர்ந்து 4 மாதங்கள் நம்முடைய பங்குச்சந்தைகள் இதுவரைக்கும் பங்குச்சந்தை வரலாற்றிலே, அதாவது என்எஸ்சி வந்து 1995ல் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2001ல் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து 4 மாதங்கள் நெகட்டிவ் க்ளோசிங்கில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 மாதங்கள் நம்முடைய பங்குச்சந்தைகள் நெகட்டிவ் க்ளோசிங் வந்ததே கிடையாது. லீமன் பிரதர் கொலாப்ஸ், கரோனா வைரஸ் சமயத்தில் கூட வந்தது கிடையாது. ஆனால் இந்த மாதம் 4வது மாதமாக தொடர்ந்து நிஃப்டி க்ளோசிங் லோவர் க்ளோசிங்காக தான் இருக்கும். இன்னும் 5 ட்ரேடிங் செஷன் இருக்குது, தெரியாது. ஒரு வேளை இன்னொரு 500 பாயிண்ட் ரேலி காமிச்சு 23,650 நம்ம நினைக்கிறேன் இந்த மாதம் ஆரம்பிச்சது. அதுக்கு மேலே போனால் அது வேறு விஷயம். பட் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். நிறைய பாசிட்டிவ், நிறைய நெகட்டிவ், ஒரு டக் ஆஃப் வார் போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து பட்ஜெட் ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் இருக்குது சனிக்கிழமை. அதுக்கப்புறம் பட்ஜெட் ஸ்பெக்குலேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த சனிக்கிழமை வந்து பட்ஜெட்டு. ஸோ நாளைக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் இந்தியாவுக்கு. துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வரேன். சனி ஞாயிறு ஒர்க் ஷாப்பு. ஸோ அதனால் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டு நான் போட மாட்டேன். சாட்டர்டே சண்டே முடிஞ்சால் நான் ஏதாவது ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.